வணக்கம். சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். மானிய விலையில் உணவுப் பொதி அரசின் திட்டத்தை இடைநிறுத்துமாறு உத்தரவு. பிரதமர் மோடியின் வருகை இலங்கைக்குள் பறந்து திரியும் இந்திய உலங்கு வானூர்திகள் இன்றும் நாளையும் மூடப்படவுள்ள வீதிகள். அனுர் அரசில் உள்ள உயர் அதிகாரிகள் மீது விரைவில் பாயப்போகும் வழக்குகள். புதிய தீர்வை வரி குறித்து அமெரிக்காவுடன் பேச்சு, அரசாங்கம் நடவடிக்கை. புலமைப்பரிசில் பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளும் திகதி அறிவிப்பு. பரந்தன் பகுதியில் ராணுவத்தினர் வசமிருந்து 15 ஏக்கர் காணி மீள் கையளிப்பு. ஆழியவளி கடற்கரையில் மீனவர்களிடையே முறுகல், விரைந்து தீர்க்காவலின் வன்முறைக்கு வாய்ப்பு. போலீஸ் நிலையத்தில் திடீரென உயிரிழந்த நடன கலைஞர் 20 பேரிடம் வாக்குமூலம் பதிவு. வீதி விபத்துகளால் இந்த ஆண்டு 592 பேர் உயிரிழப்பு. தொடரும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம், ஒருவர் பலி. தமிழ் சிங்கள புத்தாண்டுக்காக மானிய விலையில் உணவுப் பொதியை வழங்குவதற்கான அரசாங்கத்தின் தீர்மானத்தை தற்காலிகமாக இடைநிறுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அரசாங்கத்திற்கு அறிவித்துள்ளது. இதன்படி உள்ளூராட்சி தேர்தலின் பின்னர் தற்போதைய உணவுப் பொதியை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யுமாறு ஜனாதிபதியின் செயலாளர் மற்றும் வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் ஆகியோருக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவின்படி நன்மைகள் கோரி விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ள 12,753 புதிய விண்ணப்பதாரர்களில் தகுதியான பயனாளிகளுக்கு இந்த உணவுப் பொதி வழங்கப்படவிருந்தது. அதன்படி 5,000 ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மானிய விலையில் 2,500 ரூபாவிற்கு வழங்குவதற்கு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. ஏப்ரல் 1 தேதி முதல் 13 தேதி வரை லங்கா சதோச மற்றும் கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் ஊடாக விநியோகிக்க திட்டமிட்ட இந்த பருவகால உணவுப் பொதிக்கான அனுமதியை அமைச்சரவை அண்மையில் பெற்றிருந்தது. இந்த நிலையிலேயே தேர்தல் ஆணைக்குழுவின் மேற்கண்ட அறிவிப்பு வந்துள்ளது. 2ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு சக்சஸ் வியார் வழங்கும் விசேட விலைப்பளிப்புகள். பெண்களின் ஆடைகளுக்கு மாபெரும் தள்ளுபடி. ஸ்மார்ட் டிவி வெல்லம் வாய்ப்பு. அரிய சந்தர்ப்பம். இன்றைய வாருங்கள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகைக்காக இந்தியாவிலிருந்து 4 உலங்கு வானூர்திகள் இலங்கை வந்தடைந்துள்ளன. பிரதமர் மோடி 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். இந்திய பிரதமர் இலங்கைக்கு வருகை தந்ததை தொடர்ந்து நாளை காலை சுதந்திர சதுக்கத்தில் வரவேற்கப்பட்ட பின்னர் ஜனாதிபதிக்கும் இந்திய பிரதமருக்கும் இடையே இருதரப்பு கலந்துரையாடல் நடைபெறும். இந்த நிலையில் இந்திய பிரதமரின் இலங்கை விஜயத்தின் போது பயன்படுத்தப்படுவதற்காக 4 Mi-17 ரக உலங்கு வானூர்திகள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அத்துடன் 40 இந்திய விமானப்படை வீரர்களும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தை முன்னிட்டு கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலை மற்றும் பேஸ்லைன் வீதிகள் இன்று மாலை 6 மணிக்கும் இரவு 10 மணிக்கும் இடையில் அவ்வப்போது மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாளைய தினம் கொழும்பு காலிமுகத்திடல், சுதந்திர சதுக்கம், பத்திரமுல்லை ஆகிய பகுதிகளில் பாதைகள் இடைக்கிடையில் மூடப்படும் என்றும் போக்குவரத்து போலீசார் அறிவித்துள்ளனர். தற்போதைய அரசாங்கத்தில் உள்ள சில உயரதிகாரிகள் மீது மிக விரைவில் வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் எனவும் சில அதிகாரிகள் மீது ஏற்கனவே குற்றப்பத்திரிகைகள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்க தெரிவித்துள்ளார். லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாரத்துக்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அரசாங்க அமைச்சகங்களில் உள்ள பல உயர் அதிகாரிகள் மீது சமீபத்தில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆனால் அந்த நபர்கள் ஜார் என்பதில் ஆணையம் அக்கறை கொள்ளவில்லை என்றும் கூறினார். ஆணையத்திற்கு வந்தவர்களில் சிலர் 2015, 2016 அல்லது 2020 ஆண்டுகளில் தங்கள் வேலையை செய்ததாகவும் ஆனால் அவர்கள் இன்று அந்த உயர் பதவிகளுக்கு திரும்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்ட போதிலும் பல அதிகாரிகள் மாறவில்லை. அவர்கள் இன்னும் முன்பு போலவே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எதிராக புகார்கள் இருந்தால் அவர்களின் நிலைப்பாடுகள் எந்த வகையிலும் பொருத்தமானவை அல்ல. ஊழியர்கள் பற்றாக்குறை காரணமாக சில கோப்புகளை செயல்படுத்த வாரங்களாகும் என்றும் சில விசாரணைகளுக்கு வழக்குகள் கையெழுத்திடப்பட்டிருந்தாலும் வழக்கு தாக்கல் செய்வதற்கான வசதிகள் இல்லாததால் செயல்முறை தாமதமாகி வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். அமெரிக்க அரசாங்கத்தினால் விதிக்கப்பட்டுள்ள புதிய பரஸ்பர வரி விதிப்பு தொடர்பாக கலந்துரையாடல்களின் ஊடாக நிவாரணம் பெறுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜயந்த் தெரிவித்துள்ளார்.
அவர் மேலும் தெரிவித்ததாவது, அமெரிக்கா வர்த்தக பற்றாக்குறையை அடிப்படையாக கொண்டு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. பூகம்பத்தால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள மியான்மருக்கும் தீர்வை வரி விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம். ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு பின்னர் இந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதாக அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளது. இதற்கு முன்னர் பேச்சுவார்த்தையின் ஊடாக தீர்வை வரி வீதத்தை குறைத்துக் கொள்வது தொடர்பில் கோரிக்கை முன்வைக்க முயற்சித்துள்ளோம். அமெரிக்கா தனது தீர்மானத்தில் மாற்றம் ஏற்படுத்தாவிடின் மற்றும் வழிமுறைகள் பல உள்ளன. GSP+ வரிச்சலுகையின் ஊடாக விசேட சலுகைகள் குறித்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடலாம். எமது தீர்வை வரி கொள்கையை இலகுபடுத்தி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடலாம் என்று தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் ஆவணி மாதம் 10ஆம் தேதி நடைபெறும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் நாளை முதல் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை நிகழ்நிலை முறைமையில் ஏற்றுக்கொள்ளப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி 30ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு பின்னர் நிகழ்நிலை முறைமை மூடப்படும். எக்காரணத்திற்காகவும் விண்ணப்ப படிவங்களை ஏற்றுக்கொள்ளும் தேதி நீடிக்கப்பட மாட்டாது எனவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. விண்ணப்பத்திற்கான அறிவுறுத்தல்கள், பிரமாணங்கள் ஆகியவற்றை இணையதளத்திற்கு பிரவேசித்து பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அந்த திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் இராணுவத்தினர் வசமிருந்து காணி பரப்பொன்று பிரதேச செயலாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய பரந்தன் ரசாயன தொழிற்சாலையின் 15 ஏக்கர் காணி தொடர்ந்தும் இராணுவத்தினர் வசமிருந்துள்ளது. இந்த நிலையில் குறித்த காணி கண்டாவளி பிரதேச செயலாளர் த பிருந்தாகரனிடம் 553வது படைப்பிரிவின் நிர்வாக அதிகாரியினால் நேற்று கையளிக்கப்பட்டுள்ளது. யாழ் வடமராட்சி கிழக்கு ஆழியவளை கடற்கரையில் இன்று காலை மீனவர்களிடையே முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. வடமராட்சி கிழக்கு ஆழியவளை கடற்றொழிலாளர் சங்க எல்லைக்குட்பட்ட கடற்பகுதிகளில் மனித வலுவற்று உளவு இயந்திரம் பாவித்து கரைவலை தொழில் புரிவது குறித்த சங்கத்தால் தடை செய்யப்பட்டுள்ளது. இதனை மீறி நபர் ஒருவர் அந்த பகுதியில் உளவு இயந்திரம் கொண்டு அடாதாக தொழில் புரிந்து வருகின்றார். உடனடியாக இதை தடுத்து நிறுத்தி குறித்த கரைவலை வாடியை அகற்றுமாறு நீரியல் வளத்திணைக்கள அதிகாரிகள், மருதங்கணி போலீஸ் நிலையம், கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசம் போன்றவற்றிற்கு அறிவுறுத்தியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இன்று காலை குறித்த சம்மாட்டி ஆடியவளை கடற்றொழிலாளர் சங்க எல்லைக்குட்பட்ட பகுதியில் உளவு இயந்திரம் கொண்டு தொழில் புரிந்த போது அங்கு மீனவர்களிடையே முறுகல் நிலை ஏற்பட்டது. சம்பவம் தொடர்பாக நீரியல் வளத்திணைக்கள அதிகாரியிடம் எமது பிரதேச செயலாளர் வினவிய போது குறித்த கரைவலை சம்மாட்டிக்கு உளவு இயந்திரம் கொண்டு தொழில் புரிவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதுடன் அவரை உடன் அந்த பகுதியிலிருந்து அகற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். அதிகாரிகளுடன் நடவடிக்கை மேற்கொள்ள தவறும் பட்சத்தில் முறுகல் நிலை வன்முறையாக மாறக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதாக அந்த பகுதி மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். சென்னையிலிருந்து காங்கேசன்துறைக்கு 10 பேர் அடங்கிய 2 பாய்மர படகுகள் நேற்றைய தினம் மாலை 7:30 மணியளவில் வந்தடைந்தது. 400 கிலோமீட்டர் தூரத்தினை இலக்காக கொண்டு ரோயல் மெட்ராஸ் ஜாஸ்ட் கிளப் அங்கத்தவர்களால் சென்னையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த படகு பயணம் நாகப்பட்டினத்தினை அடைந்து அங்கிருந்து காங்கேசன்துறையை வந்தடைந்தனர். இன்று மீண்டும் நாகப்பட்டினம் செல்ல உள்ள இந்த படகு பின்னர் பூம்புகாரை அடைந்து அங்கிருந்து பாண்டிச்சேரியை சென்றடைந்து அங்கிருந்து கோவளத்தினையும் இறுதியில் மீண்டும் சென்னையில் நிறைவடைய உள்ளது. பயணிகளை வரவேற்கும் நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் நா. வேதநாயகன், வடமாகாண சுற்றுலா பணியக அதிகாரிகள், துறைமுக அதிகார சபை அதிகாரிகள், சுற்றுலாத்துறையை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். வெலிக்கடை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இளைஞர் ஒருவர் திடீர் சுகீனம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக வெலிக்கடை போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் பதுளை மீகக இவ்வளவைச் சேர்ந்த எம். சத்சர நிமேஷ் என்ற 26 வயதுடைய நடன கலைஞர் மற்றும் விளம்பர நடிகர் எனவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. வேலிக்கடை பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்குள் நுழைந்ததாக கூறி அந்த பகுதி மக்கள் 119 என்ற அவசர பிரிவுக்கு அழைத்து குறித்த இளைஞனை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். போலீசாரால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அவர் திடீர் சுயினம் காரணமாக முள்ளேரியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் அதிகாரிகள் உட்பட 20 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக நுகேகொட குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த இளைஞன் வெலிக்கடை போலீஸ் நிலையத்தில் சித்திரவதைக்கு உள்ளாகி உயிரிழந்துள்ளதாகவும் இளைஞனுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழுவின் நிர்வாக பணிப்பாளர் சட்டத்தரணி சேனக பெரேரா பதில் போலீஸ் அதிபரிடம் எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்தோடு வெலிக்கடை போலீசாரால் குறித்த நபர் கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக பொது அமைப்புகள் சமூக ஊடகங்களில் கடும் கண்டனங்களை வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. காங்கேசந்துறை நாகப்பட்டினம் இடையே சிவகங்கை கப்பல் சேவையானது சீரற்ற சேவையில் ஈடுபடுவதாகவும் எந்தவிதமான தடைகளும் இல்லாமல் பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடுவதாகவும் அந்த கப்பல் நிறுவனத்தின் இயக்குனர் ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். குறித்த கப்பல் சேவையில் தடங்கள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் அவரை தொடர்பு கொண்டு வினவிய வேளை அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கப்பல் சேவையில் தடங்கள் உள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்களில் எந்த உண்மையும் இல்லை. பயணிகள் மிகவும் சௌகரியமாக போக்குவரத்தில் ஈடுபடுகின்றனர். செவ்வாய்க்கிழமை தவிர்த்து அனைத்து நாட்களும் கப்பல் போக்குவரத்து சேவை இடம்பெறுகிறது என அவர் மேலும் தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டின் முதல் 3 மாதங்களில் மாத்திரம் 590க்கும் மேற்பட்டோர் வீதி விபத்துகளில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே போக்குவரத்து பிரிவின் தலைவரான பிரதி போலீஸ் அதிபர் இந்திக கபகோடு இந்த தகவலை வெளியிட்டார். இந்த ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரை 565 மரண விபத்துகள் பதிவாகியுள்ளதாகவும் இதன் விளைவாக 592 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவித்தார். எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தில் வீதி விபத்துக்களை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். நாடு முழுவதும் வீதி விபத்துகளில் சராசரியாக தினமும் 7 முதல் 8 பேர் வரை இறக்கின்றனர் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். முல்லைத்தீவு ஒடிகார்கட்டு பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்களில் நேற்று திடீர் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு காலாவதியான உணவுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு உரிமையாளரின் அனுமதியுடன் அளிக்கப்பட்டுள்ளது. பொதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஒடிகார்கட்டு பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்களில் குறித்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த சோதனை நடவடிக்கையில் மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் ரதன் மற்றும் விஸ்வமடு சுகாதார பரிசோதகர் சந்திரமோகன், ஒடிகார்கட்டு பொது சுகாதார பரிசோதகர் பிரதாஸ், வல்லிபுணம் பொது சுகாதார பரிசோதகர் ரொஜிஸ்டன், கோம்பாவில் பொது சுகாதார பரிசோதகர் சுரேஷ் ஆனந்தன் ஆகியோரும் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஹெக்கடுவ குமாரகந்த பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த பகுதியில் நேற்றிரவு 7 மணியளவில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது பலத்த காயமடைந்த கணவன் மனைவி இருவரும் சிகிச்சைக்காக காலி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் கணவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வீதிக்கு அருகிலுள்ள ஒரு கடையில் காத்திருந்த தம்பதியை இலக்கு வைத்து மேற்படி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் ஒருவரே இவ்வாறு துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழில் ஆஸ்துமா நோயினால் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி நீர்ப்பாசன திணைக்கள உத்தியோகத்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். சம்பவத்தில் உயிரிழந்தவர் அரசடி வீதி இருபாலை கிழக்கு பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடைய கிட்னசாமி கிருபைராஜா என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த நபர் ஆஸ்துமா நோயினால் பாதிக்கப்பட்டு அவதியுற்று வந்துள்ளார். நோயின் வீரியத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் நேற்றைய தினம் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. கந்தளாய் ஆதார வைத்தியசாலையில் உள்ள முக்கிய பிரச்சனைகள் குறித்து பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தி குறைகளை நிவர்த்தி செய்ய இடது முன்னணி சோசலிச கட்சி அமைப்பு இன்று கையெழுத்து சேகரித்தது. இந்த நிகழ்வு கந்தளாய் பிரதேச செயலகத்தின் முன்பாக நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டு ஆதரவாக கையெழுத்திட்டனர். கந்தளாய் ஆதார மருத்துவமனை இப்பகுதி மக்களின் முக்கிய மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்யும் முதன்மையான சுகாதார நிலையத்தில் இருந்த போதிலும் தேவையான வசதிகள் மற்றும் பராமரிப்பு நடவடிக்கைகள் இல்லாததால் மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இதனை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவதானித்து விரைவாக தீர்வு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்தனர்.
விடுக்கின்றனர். இத்துடன் சமூகத்தில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.